அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கினுடைய நம்பர்ஸை விளக்கி வீடியோஸ் போடுவோம். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வியூஸ் பெருசாகவே போகாது. காரணம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மக்கள் எல்லோருக்கும் இந்த நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறதுல ஒரு விருப்பமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. சேல்ஸு பாருங்கள் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு, இதில் எக்ஸப்ஷனல் ஐட்டம் இப்படி வந்திருக்கு, இபிஎஸ் பாருங்கள் இப்படி இருக்குது, இபிஎஸ்ஸோடைய பேட்டர்ன் இப்படி இருக்குது, பிபை ரேஷியோனா என்ன அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு ஐடிசியுடைய Q4 ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விளக்கி சொல்கிற வீடியோ பதிவு தான் இது. நீங்கள் ஸ்டாக்கு பேரை சொல்லுங்கள், அதாவது என்கிட்ட நீங்கள் ஸ்டாக் பேரை சொல்லுங்கள், அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஆஹா இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருச்சு, அப்போ நான் இப்போ விற்றுட்டு வெளியில் வரவா, இவ்வளவு கீழே போயிருச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற வெரி சிம்பிள் ஸ்டெப்லேயே இருக்கிறீங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நட்டம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அதனால் உங்களை அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. எனக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக கும்பலோட கோவிந்தா போட்டு இப்போ பாருங்கள் ஐடிசி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் சூப்பரான ரிசல்ட்டுன்னு சொல்லி இன்றைக்கி 3% அதனுடைய விலையை அதிகரித்தாங்க. ஆனால் ஐடிசியினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஐடிசியினுடைய Q4 ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விளக்கி சொல்ல போகிறேன். அதே சமயம் ஏன் 3% ஸ்டாக்கு விலை ஏறி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஐடிசியினுடைய ப்ராஃபிட்டு வரலாறு காணாத அளவுக்கு 19,000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. இது வருஷத்தோடைய ப்ராஃபிட் கிடையாதுங்க. இந்த Q4 நெட் ப்ராஃபிட்டு 19,709 கோடிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போன குவார்ட்டர்லேயோ அல்லது அதுக்கு முந்தின குவார்ட்டர்லேயோ வெறும் 5,000 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, ஏண்டா இந்த 19,000 கோடி கிட்டத்தட்ட 20,000 கோடிங்க, 19,709 கோடி சரிங்களா, 20,000 கோடி ஒரு குவார்ட்டரில் காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கே சந்தேகம் அனலைஸ் பண்ணி அதை தான் உங்ககிட்ட வீடியோ பதிவாக வெளியிடுகிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே பேசிக் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சாலே இது இல்லாமல் நிறைய தப்பு பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டெப்பு கூட புரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஐடிசியினுடைய Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்பர்ஸை நான் உங்ககிட்ட இப்போ விளக்கி சொல்ல போகிறேன். ஐடிசியினுடைய காலாண்டு முடிவுகளை நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 காலாண்டு முடிவுகள் அந்த கம்பெனி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்குது, இந்த குவார்ட்டரில் எப்படி இருக்குது. இப்போ Q4 அப்படிங்கிறத இந்த குவார்ட்டர்னால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குவார்ட்டர் கிடையாது. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண Q4 குவார்ட்டரு. நமக்கு 4 குவார்ட்டர் இருக்குது சரிங்களா, 4 காலாண்டுகள் வரும். அந்த 4 காலாண்டுகளையும் சேர்த்து தான் ஒரு வருஷம். ஏப்ரலில் இருந்து தான் நம்மளுடைய காலாண்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏப்ரல் மே ஜூனுங்கிறது மொதல் காலாண்டு, அதை தான் Q1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது Q4 ரிசல்ட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம Q4 ரிசல்ட்டை போன காலாண்டில் எப்படி இருக்குது, போன வருஷம் இதே Q4 இருக்கும்ல அதனுடைய ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே 4 காலாண்டு முடிஞ்சிருச்சுல்ல, இந்த வருஷம் ஃபுல்லாகவே எப்படி ரிசல்ட் இருக்குது, இதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்கினுடைய விலை ஏறுறதும் இறங்குனதும் இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தில் இருந்து தான் உங்களுக்கு இபிஎஸ்ஸே டெரைவ் ஆகும்.
ஏன்னா growth இருந்தால் தான் ஸ்டாக்கினுடைய விலையே மேலே ஏறுங்க. வெரி சிம்பிள் ஃபண்டா. growthங்கிறது என்ன? இந்த வருஷம் ஒரு ஸ்டாக்குக்கு அதாவது இந்த வருஷம் ஒரு ஸ்டாக்குக்கு அந்த கம்பெனி 10 ரூபா சம்பாரிச்சிச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அதே ஸ்டாக்குக்கு 11 ரூபா சம்பாரிச்சாதான் 10% வந்து அந்த கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி growth இருந்தால் தான் உங்கள் ஸ்டாக்கினுடைய விலை ஏறும். இந்த மாதிரி நியூவன்சஸை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் growth-ஐ பல வருஷமாக காட்ட முடியல அப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது ஸ்டெடியாக இருக்காது எல்லா பிஸ்னஸுக்கும். அவங்க வந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனுடைய ரிசல்ட்டை வந்து காட்டுறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம். அந்த தன்மையை அந்த நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கஷ்ட காலத்தில் நல்ல ப்ரொமோட்டர் வந்து நல்ல பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் ரொம்ப சீப்பான வேல்யூவில் கிடைக்கும் பொழுது அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, மறுபடியும் வந்து தியரிக்குள்ளே போயிட்டேன். நம்ம நம்பர்ஸை வந்து நான் படிக்கிறேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேளுங்க. ஐடிசியினுடைய Q4ல் நெட் சேல்ஸ் வந்து 20,376 கோடி பண்ணியிருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் 20,349 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. 25 கோடி தான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. நெட் சேல்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டு, இபிஎஸ் எல்லாமே வந்து டெரைவ் ஆகும். சேல்ஸே வந்து பெருசாக நடக்கலை, வெறும் 25 கோடி ரூபாய் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய ரிசல்ட் வந்து எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சரி, போன காலாண்டோடைய ஒப்பிடும் பொழுது பெருசாக வளர்ச்சி இல்லை. அப்போ போன வருஷம் இதே காலாண்டோட ஒப்பிடுவோம். அப்போ வந்து போன வருஷம் இதே காலாண்டில் எவ்வளவு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? 18,561 கோடி. அப்போ 18,561 கோடிக்கும் இப்போ இந்த கரண்ட் காலாண்டில் 20,376 அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து 2,000 கோடி கிட்ட வந்து சேல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 2,000 கோடி சேல்ஸுங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதனால தான் இந்த ஸ்டாக்கு விலை ஏறுது அப்படின்னும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அப்படி இந்த growth டிஃப்ரென்ஸை நீங்கள் இந்த காலாண்டோட ஒப்பிடும் பொழுது 2,000 கோடின்னு டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்களே, அப்போ போன காலாண்டோட ஒப்பிடுங்க, அதுக்கு முந்தின காலாண்டோட ஒப்பிடுங்க, இதே டிஃப்ரென்ஸ் அப்படியே தானே இருக்குது. அப்போ வந்து ஏன் போன காலாண்டிலே வந்து இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறலை அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். சரிங்களா? ஸோ இது காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஸோ போன காலாண்டினுடைய நெட் சேல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. சரிங்களா? அடுத்து எபிட்டா வந்து பார்க்கணும். எபிட்டாவுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த காலாண்டில் 20,000 கோடி வந்து நெட் சேல்ஸ் பண்ணிவிட்டு 13,856 கோடி வந்து எக்ஸ்பெண்டிச்சர். போன காலாண்டில் அதே 20,000 கோடி வந்து நெட் சேல்ஸ் பண்ணிவிட்டு 13,988 கோடி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது என்னென்னா சேல்ஸு அதுக்கான செலவு, அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 100 கோடி ரூபா வந்து அவங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது 100 கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஆனால் ஐடிசி மாதிரி 1000 கோடிக்கு மேலே ஷேர் இருக்கிற ஸ்டாக்குக்கு மிகப்பெரிய மேமுத்தான பெரிய கம்பெனிங்க இதுக்கு அந்த 100 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதே இது ஒரு சின்ன கம்பெனி வெறும் வந்து 1000 கோடி தான் நெட் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 100 கோடி ரூபா வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் குறைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக்கினுடைய விலை பயங்கரமாக போகும். ஏன்னா ஸ்டாக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸே கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு கம்மியாக இருக்கிறதுனால பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கினுடைய விலை பயங்கரமாக ஏறும். புரியுதுங்களா? ஸோ இந்த 100 கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு 100 கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்க. எபிட்டா பார்க்கும் பொழுது போன காலாண்டினுடைய கம்பேர் பண்ணும் பொழுது 6,519 கோடி ரூபா எபிட்டா. போன காலாண்டில் வந்து 6,361 கோடி ரூபா எபிட்டா. ஸோ 200 கோடி ரூபா வந்து எபிட்டாவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, 200 கோடி ரூபாலாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அதர் இன்கம் பார்த்தா போன காலாண்டில் வந்து 595 கோடி, இந்த காலாண்டில் 640 கோடி, வெறும் 45 கோடி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டிப்ரிஷியேஷனில் ஏதாவது வந்து இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த காலாண்டில் டிப்ரிஷியேஷன் 411 கோடி, போன காலாண்டில் 415 கோடி. ஸோ வெறும் 4 கோடி வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப பீனட்ஸ். அதாவது என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9 கோடி போன காலாண்டில், இந்த காலாண்டில் 10 கோடி. சரிங்களா? சரி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலாண்டில் 6,737 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி 6,737 கோடி ரூபா லாபம் பார்த்துருக்குறாங்க.
அதே இது போன காலாண்டில் 6531 கோடி ரூபா வந்து லாபம் பார்த்துருக்குறாங்க. ஸோ பெருசாக வந்து லாபத்தில் டிஃப்ரென்ஸ் இல்லை, 200 கோடி ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன காலாண்டில் 1726 கோடி ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. இந்த காலாண்டில் 1680 கோடி ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 100 கோடி ரூபா இங்கே வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. 100 கோடி ரூபா கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபா. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5056 கோடி இந்த காலாண்டில் Q4ல். போன காலாண்டில் 4805 கோடி. ஸோ ரிசல்ட் பிரகாரம் பார்க்கும் பொழுது போன காலாண்டை ஒப்பிடும் பொழுது 200 கோடி ரூபாய் அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் இதே காலாண்டோடு ஒப்பிடும் பொழுது 56 கோடி ரூபா தான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் இதே காலாண்டில் 5000 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் காட்டியிருக்கிறாங்க. அப்போது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 18,000 கோடி தான் வந்து நெட் சேல்ஸ்னு சொன்னோமே, 18,000 கோடி நெட் சேல்ஸுக்கு 5000 கோடி ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. இப்போது 20,350 கோடி ரூபா நெட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 5056 கோடி ரூபா தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த புரிதல் வந்து நமக்கு அவசியம். அப்போது நம்ம போன குவார்ட்டரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போய் அனலைஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸை நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. நம்ம இந்த குவார்ட்டரில் வந்து 5000 கோடி காட்டியிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும் பொழுதோ அல்லது போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும் பொழுதோ பெருசாக க்ரோத் இல்லை. அப்புறம் எப்படி வந்து இந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க? ஏன் வந்து ஸ்டாக்கினுடைய விலை 3% வந்து அதிகமாச்சு? இப்போது ஒரு அற்புதமான டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. எப்போவுமே ஒரு ஸ்டாக்கு அதனுடைய கோர் ஆப்ரேஷன்ஸ், அந்த நெட் சேல்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாமல், அவங்களுடைய கோர் ஆப்ரேஷன் மூலமாக வர்ற காசில் இருந்து நெட் ப்ராஃபிட் காட்டாமல், கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளணும். இப்போது ஐடிசி ஸ்டாக்கில் சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து இந்த Q4ல் வந்து 19,709 கோடி அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின். அதாவது ஐடிசி ஹோட்டலை வந்து டீமெர்ஜ் பண்ணாங்கல்ல, இப்போவும் வந்து ஐடிசி ஷேர் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் 40% ஆஃப் த ஷேருக்கு ஓனர். அந்த 40% ஆஃப் த ஷேரை வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 60% ஷேரை தான் வந்து விற்றாங்க, ஐபிஓவில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அப்போது அதிலிருந்து வந்த ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அந்த 14,700 கோடி. அந்த 14,700 கோடி அப்படிங்கிறது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம். இதை தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கும் பொழுதும் எக்ஸப்ஷனல் ஐட்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒன் டைமாக வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம் எதையாவது விற்றுருப்பாங்க, ப்ராப்பர்ட்டியை அல்லது டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் வந்து அந்த கம்பெனியோடைய Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் ஒரு ரிசல்ட்டை படிக்கும் பொழுது கோர் ஆப்ரேஷனில் வளர்ச்சி இருந்தால் தான் அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து மேலே ஏறுனா அது வந்து அங்கே நிலச்சி நிற்கும், அந்த விலை தங்கும். மற்றபடி எக்ஸப்ஷனல் ஐட்டம் இந்த ஒன் டைம் கெயினில் வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா வந்து அது தாக்கு பிடிக்காது, அந்த கம்பெனியோடைய growth நல்லா இல்லாட்டி. இப்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பெருசாக growth இல்லை. 3% விலை ஏன் ஏறி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனல் கெயின் இருக்குது பார்த்தீங்களா, 14,000 கோடி, அதை வந்து 7.85 பைசா கிட்டத்தட்ட 8 ரூபா வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரப்போகுதுங்க ஐடிசி ஷேர்லேருந்து. அதுதான் வந்து அவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவிடெண்ட்னாலையும் இந்த ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு 19,000 கோடி அப்படின்னு தெரிஞ்சதுனாலையும் மார்க்கெட்டில் விவரம் புரியாத மக்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கியிருப்பாங்க. விவரம் தெரிஞ்சவங்க இந்த 7 ரூபா டிவிடெண்ட்டுக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குது ஐடிசி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அவ்வளவுதான். இப்போது இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 15 ரூபாய் இபிஎஸ் அப்படின்னு இந்த குவார்ட்டருக்கு ஐடிசி காட்டிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம். அடுத்த வருஷம் 2 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது போன 12 மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டமும் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும், அதனுடைய இபிஎஸும் உள்ளே உட்காந்துருக்கும். அதனால் போன காலாண்டு இருக்குது பார்த்தீங்களா, 3 ரூபாய் 94 பைசா. சரிங்களா, அதே இது போன காலாண்டுக்கு முந்தின காலாண்டில் 3 ரூபாய் 99 பைசா, அதுக்கு முந்தின காலாண்டில் 4 ரூபாய் 8 காசு,
அதுக்கு முந்தின காலாண்டில் ₹4.10. ஸோ ஆவரேஜாக ₹4 வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இபிஎஸ். சரிங்களா? நம்ம அப்போது 4x4 அப்படின்னு பெருக்கும் பொழுது 16. அப்போ 16 × 25 PE கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது எஃப்எம்சிஜி செக்டரு. எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து எல்லா நல்ல ஸ்டாக்குமே வந்து 50 PEயில் வந்து ட்ரேட் ஆகும் பொழுது உங்களுக்கு ₹16 இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 16 × 25 அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய விலை ₹400 வருது. இந்த ₹400 அப்படிங்கிறது ஓரளவு டீசெண்டான ப்ரைஸு தான் நம்ம வாங்குறதுக்கு. அதே சமயம் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்கு க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு தான். சரிங்களா? ஸோ ஒருவேளை அவங்களுடைய க்ரோத் வந்து 10% இருக்க போகுது அப்படின்னா இந்த 16 அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே 18 சரிங்களா? அதாவது என்னென்னா நம்ம ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 10% க்ரோத்து வந்து வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து ₹18 இபிஎஸ் அப்படின்னு வச்சுட்டு ஒரு 25 PE அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ₹450. ஏன் வந்து ₹450 வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு மாட்ரேட்டாக ரிட்டர்ன் வந்தால் போதும், நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வாங்கணும். இந்த ஐடிசி எஃப்எம்சிஜி செக்டர்லேயே வந்து சீப்பாக கிடைக்கிது. 25 PEங்கிறது காஸ்ட்லி. ஆனால் எஃப்எம்சிஜி செக்டருக்கு இன்றைக்கி மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு இது வந்து ரிலேட்டிவ்லி சீப்பாக இருக்குது. என்கிட்ட காசு இருக்குது, நான் இப்போவே முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் 10-15 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்களாக யோசித்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி யோசித்து முடிவு எடுங்க. சரிங்களா? இந்த 16 இபிஎஸ் வந்து இல்லை 12 குறைய போகுது அப்படின்னா அது பெரும்பாலும் நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 16ஆவே அடுத்த வருஷமும் இருக்குது அப்படின்னு நான் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம் போங்க. இல்லை எனக்கு வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த விலையில் கூட வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் பர்சனலாக பண்ணுவேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் எப்படி ஒரு ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி எப்படி திங்க் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிடிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிற நண்பர்களே. இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் ஹிஸ்டரி 20 வருஷம் 10 வருஷத்துக்கு வந்து எப்படி வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியலைன்னா அந்த கம்பெனியை வந்து நம்ம என்ன தான் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணாலும் அந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியலான பாயிண்ட்டையும் சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.